சொல்லுங்க அரவிந்த், இந்த கொலையை நீங்க செஞ்சீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்க மௌனத்தை நான் சம்மதம் எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, நான் இந்த கொலையை பண்ணல. என் மேல இன்ஸ்பெக்டர் மாறி போய் கேஸ் போட்டிருக்காரு. நான் மதனை கொலை செய்யவே இல்லை. வேற யாரோ செஞ்ச கொலைய என் மேல போட்டிருக்காரு இன்ஸ்பெக்டர் மாறி. அப்படின்னா இந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்களா? ஆமா, என் மேல சொல்ற இந்த கொலை குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். நீங்க ஏன் உங்களுக்காக ஒரு வக்கீலை வச்சு வாதாடல? அத நான் சொல்றேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவருக்காக எந்த வக்கீலும் ஏன் வாதாட வரலன்னு நான் சொல்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸ்க்கு சம்பந்தம் இல்லாதவங்க கோர்ட்ல இந்த மாதிரி சொல்றதை என்னால் அனுமதிக்க முடியாது. ஏன் முடியாது? குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவர் என் ஹஸ்பண்ட். அவருக்காக நான் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அது உங்க வீட்ல, ஆனா இது கோர்ட். இங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், உங்க வாதம் சட்டப்பூர்வமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை நான் மனிதாபிமானத்தோட பார்க்க விரும்புறேன். மக்களுக்காக தான் சட்டங்கள் போடப்படுது. ஆனா சட்டங்களுக்காக மக்களை வளைக்க கூடாது. தன் புருஷனுக்காக அவங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. அத கோர்ட் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சாரி யுவர் ஆனர். நீங்க வந்து சொல்ல வேண்டியதை சொல்லுமா? யுவர் ஆனர், இந்த கோர்ட் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என் புருஷனுக்காக வாதாட ஒரு வக்கீலும் முன் வரல. அது ஏன் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் மாறி தான் அதிகார பலத்தால எல்லாரையும் தடுத்துட்டாரு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். ஒரு ஓபன் கோர்ட்ல ஒரு அரசு அதிகாரி மேல இப்படி அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டு சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். இருக்கட்டும், ஆனா இவங்களை கொஞ்சம் பேச விடுங்க. ஓகே யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் மாரியோட அதிகாரத்துக்கும் மிரட்டலுக்கும் ஆளாக கூடாதுன்னு தான் யாருமே இவருக்காக வாதாட வரல. யாருமே வாதாட வரலனா எப்படிமா? நான் வேணா இலவச சட்ட உதவி ஏற்பாடு பண்ணட்டுமா? யுவர் ஆனர், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அதுக்குள்ள நீங்க வக்கீல வர வச்சிருவீங்களா? கண்டிப்பா வருவாங்க யுவர் ஆனர். என் புருஷனுக்காக வாதாட கண்டிப்பா வக்கீல் வருவாங்க. ஓகே, உணவு இடைவேளை முடிஞ்சதும் நீங்க இவருக்காக வாதாடுற வக்கீல இங்க வர வைக்கணும். கோர்ட் உணவு இடைவேளைக்காக கலைகிறது. வக்கீல் சார், வாங்க வாங்க. என்ன சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன மகாபாட்டு டைம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டான். ஏதாச்சும் வக்கீல பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திட போறா. அது எப்படி சார் முடியும்? அரவிந்துக்காக வாதாட ஒருத்தரும் வரமாட்டாங்க. வந்துட்டா என்ன சார் பண்றது? என்ன சார் புரியாம பேசுறீங்க? இந்த கேஸ் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இது மாச கணக்கா நடக்க போகுது. உங்களுக்கு பயந்து எந்த வக்கீலும் ஆஜராக போறது இல்ல. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த அரவிந்த் தூக்கு மேடைக்கு போகணும். மகா கதறி ஆடணும். அதுதான் இன்னைக்கு நடக்கணும். அப்பா, என்னப்பா இது? காலையில இருந்து வெறும் வயிறாவே இருக்கீங்க. மத்தியானம் ஆக போகுது. இந்த காஃபியாவது குடிங்கப்பா. வேணா குழந்தை, நான் பசியோடு இருக்கேன்னு வருத்தப்படுறியம்மா. ஒரு பெரிய கொலை கேஸ்ல அரவிந்த் மாட்டியிருக்கான்.
அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அவனுக்கு என்ன ஆக போகுதோன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்குமா இதெல்லாம் கொண்டு வந்து நான் பசியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்பா, தர்மத்தின் வாழ்வதனை சோதிக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு அடிக்கடி நீங்க பண்ற பஞ்சாயத்துல எல்லாம் தீர்ப்பு சொல்லிருக்கீங்களேப்பா. எத்தனையோ குடும்பங்களை நல்லா வாழ வச்சிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தப்பு பண்ணவங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணும்னு பல தீர்ப்புகள்ல சொல்லிருக்கீங்க. என்னப்பா இது, இப்ப நீங்களே இப்படி ஆயிட்டா என்னது இது? அம்மா, மத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்றது வேற, நம்ம குடும்பத்தாளுக்கே தீர்ப்பு சொல்றது வேறம்மா. அந்த நடுநிலைமை எனக்கு இப்ப இல்ல. என்ன மாட்டிட்டு இருக்கிறது என் பையன். ஏதோ அந்த லேப் டெக்னீஷியன் வந்து இவனுக்கு சாதகமா சொல்ல போறான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். மகாவோட கமிஷனர் எல்லாம் போய் பார்த்தேன். அவர் எதுக்கவே அவன் நம்மளை கால வாரி விட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடையும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நம்ம அரவிந்த வெளியில கொண்டு வர்றது? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஆனா உங்க அண்ணி மகா எப்படி அவனை வெளியில கொண்டு வந்துருன்னு போயிருக்கா. ஜெயிப்பான்னு நினைக்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்கிறேன், பாப்போம். அப்பா, உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. மகா அண்ணி கண்டிப்பா என் அரவிந்த் அண்ணாவை நிரபராதின்னு நிரூபிச்சு அண்ணனை காப்பாத்துவாங்க. நீங்க வேணா பாருங்க. என்ன வேலு? என்ன வேலு பாக்குற? பேப்பர்ல என்ன நியூஸ் போட்டிருக்கு? அரவிந்த பத்தியா? நீ செஞ்ச கொலைக்கு ஒரு அப்பாவி பழிய சுமந்துகிட்டு நிக்கிறாள்ல. யார் நீ? முதல்ல நீ போ. இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்த? நான் இவ்வளோ நேரமும் உன் மனசுக்குள்ளதான்ப்பா இருந்தேன். ஆனா உள்ள புழுக்கம் தாங்கல, அதான் வெளியில ஓடி வந்துட்டேன். என்ன பாக்குற? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீ செஞ்ச கொலைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? அதனால ஏற்பட்ட குறுகுறுப்பு எனக்கு புழுக்கத்தை கொடுத்துடுச்சு. அதான் வெளியில ஓடி வந்துட்டேன். எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. துடிக்க துடிக்க ஒருத்தனை கொண்டவன் நீ, உனக்கு பயம்லாம் எப்படி வரும்? நான் கொலை பண்ணல. என் பொண்ணு கோகிலா சாவுக்கு காரணமானவனை நான் பழி வாங்கினேன். அவன் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்தேன். அதை நீ கொலைலாம் சொல்லாத. தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரு வேலு? நீ ஸ்கூல்ல கண்டிப்பான வாத்தியாரா இருந்திருக்கலாம். பசங்களுக்கு பாடம் நடத்தலாம். ஹோம்ஒர்க் செய்யாத பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா வாழ்க்கை பாடம் நடத்துறது கடவுள் தானே. அவர் தானே யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியும். அந்த உரிமையை நீ எடுத்துக்கிட்டா அது பாவம் இல்லையா வேலு? ஸ்கூல் சிலபஸ் படி நீ பாடம் நடத்தலாம், மற்றவங்கள பாஸ் ஆக்கலாம். ஆனா ஆண்டவன் சிலபஸ் படி நடந்த பாடத்துல நீ ஃபெயில் ஆயிட்டிய வேலு. உன்னால ஒருத்தன் உயிர் போயிருக்கு, இன்னொருத்தன் நீ செஞ்ச கொலைப்பழிய சுமந்துக்கிட்டு தூக்கு தண்டனையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நிலைமையில நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? நான் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன குழப்பாத. என் முன்னாடி நிக்காம தயவு செஞ்சு போயிடு, போயிடு, ப்ளீஸ் போயிடு. நீ அங்க போ, நான் இங்க இருந்து போயிடுறேன். என்ன சொல்ற நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போ. மதனை கொண்டது நான் தான் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடு. நான் போயிடுறேன். இல்ல, அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது? எனக்கு இன்னும் குடும்ப கடமை பாக்கி இருக்கு. சித்ராவை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அது வரைக்கும் என்னால எங்கேயும் போக முடியாது. அப்போ நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அப்பாவி இருக்கானே அரவிந்த், அவனுக்கெல்லாம் குடும்ப கடமை இருக்காதா? உன்ன மாதிரியே அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், பொண்டாட்டி இருப்பா. சித்ரா மாதிரியே ஒரு பெண் குழந்தை கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேணாமா? அதுக்காக நான் போலீஸ்ல போய் சரணடைய முடியுமா?
அப்படி நான் போயிட்டா சித்ராவை யார் பார்த்துக்குவாங்க? அவளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இதையெல்லாம் நீ மதனை கொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்ப எனக்கு இதெல்லாம் தோணல. ஒரு பாவமும் அறியாத என் பொண்ணு கோகிலாவோட சாவுக்கு காரணமா இருந்த ஒரு அயோக்கியனை கொல்லணுங்கிற நினைப்பு மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் முன்ன பின்ன யோசிக்காம நான் அந்த காரியத்தை பண்ணிட்டேன். அப்ப அப்படி பண்ணிட்ட, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீ நிதானமா தானே இருக்க. நீ செஞ்ச தப்ப ஊரறிய ஒத்துக்கிட்டு சரணடைய வேண்டியது தானே. அப்படி ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? சித்ரா அனாதை ஆயிடுவா. அது மட்டும் இல்ல, கொலகார பெத்த மகன்னு சொல்லி அவளை எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. அவளை கட்டிக்க யாரும் வரமாட்டாங்க. அவ வாழ்க்கையே நாசமா போயிடும். உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற. அப்படித்தானே? இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, அப்படி நினைக்கவும் இல்லை. என் சூழ்நிலையை தான் நான் சொன்னேன். நீ சூழ்நிலையை சொல்லல வேலு, சுயநலமா தான் சொல்ற. உனக்கு உன் வாழ்க்கை, உன் பொண்ணு வாழ்க்கை இதுதான் முக்கியம். உன்னால பாதிக்கப்பட்ட மற்றவங்களை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிற. ஐயோ ப்ளீஸ், என்ன நீ குழப்பாத. என்னால இப்ப எந்த முடிவுக்கும் வர முடியல. ஒருத்தனை உன் காலால மிதிச்சே கொண்டு இருக்க, இன்னொருத்தனை சட்டத்தால கொல்ல போற. இதுக்கு அப்புறமுமா உன்னால எந்த முடிவுக்கும் வர முடியல? உன்னை கையெடுத்து கும்பிடுற. மறுபடியும் மறுபடியும் என்ன கொலைகாரன்னு சொல்லாத. அது என்ன கொல்லாம கொல்லுது. அப்படின்னா நீ செஞ்ச கொலைய ஊரறிய ஒத்துக்க. நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு சித்ரா, அவளை இப்ப நானும் நிர்கதியா விட்டுட்டு போகணுமா? அதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதே. அப்போ நான் அடிக்கடி வந்து உனக்கு தொல்லை கொடுக்கத்தான் செய்வேன். நான் வரட்டா? என்ன சார், மகாவை இன்னும் காணும்? நான் தான் சொன்னேனே சார், அவங்களுக்குலாம் பயம். இந்த வழக்கில் உங்களை எதிர்த்து யாரு வர போறாங்க? தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம். சரி, நீங்க போய் உட்காருங்க. அரவிந்த், அரவிந்த், அரவிந்த். இந்த கேஸ்ல உங்களுக்காக வாதாட யாராவது வந்திருக்காங்களா அரவிந்த்? உங்க மனைவி 1 மணி நேரம் டைம் கேட்டாங்க. அதுவும் இப்ப முடிஞ்சு போச்சு. இன்னும் உங்களுக்காக வாதாட எந்த வக்கீலும் வரலையே. வந்தாச்சு யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் அரவிந்துக்காக வாதாட நான் வந்திருக்கேன். அதுக்கான வக்காலத்து இதோ. நீங்க அட்வொகேட்டா? எஸ் யுவர் ஆனர். என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்
அப்புறம் பார் கவுன்சில்ல நான் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட், இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகே மகாலட்சுமி, உங்க வாதத்தை நீங்க தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்குல முதலா இன்ஸ்பெக்டர் மாரியை நான் விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர் மாரி, இன்ஸ்பெக்டர் மாரி, இன்ஸ்பெக்டர் மாரி. சார், உங்க பேரு? ஏன், அது உங்களுக்கு தெரியாதா? இங்க வந்து நின்னா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். பதில் கேள்வி கேட்க கூடாது. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மாரி. மாரினா வெறும் மாரியா? கே மாரி. ஓகே மிஸ்டர் கே மாரி, சாரி கே மாரி. உங்களுக்கு வேற ஏதாவது புனை பேர் இருக்கா? சொல்லுங்க கே மாரி, உங்களுக்கு இந்த பேரை தவிர வேற ஏதாவது பட்ட பேர் இருக்கா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்குக்கு தேவையில்லாத கேள்விகளை இவர் கேட்கிறார். இதை அனுமதிக்க முடியாது. இல்ல யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு தேவையான கேள்விதான் இது. வாதத்தின் கடைசியில் அது மதிப்பிற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நல்லா புரியும். அது வரைக்கும் எனக்கு இடைஞ்சல் கொடுக்காம இருக்க சொல்லுங்க யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். எஸ் யுவர் ஆனர். சோ இப்ப சொல்லுங்க, உங்களுடைய இயற்பெயரை தவிர உங்களுக்கு வேற என்ன பட்ட பெயர் இருக்கு? நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு மார்க் மாரின்னு ஒரு பட்ட பெயர் இருக்கு. யுவர் ஆனர், இந்த மார்க் மாரிக்கு மார்க் போட்டது வேற யாரும் இல்ல, அது நான் தான். என்னால இவருக்கு ஏற்பட்ட தழும்பு தான் இவருக்கு என் மேல விரோதம் வர்றதுக்கான முதல் காரணம். அந்த முன் விரோதத்தால தான் என் கணவரான எனது கட்சிக்காரர் அரவிந்த இந்த கொலைகேஸ்ல பொய்யா சிக்க வச்சிருக்காரு. யுவர் ஆனர், குற்றவாளி தரப்பு வக்கீல் ஏதோ ஒரு கதையை சொல்லி அதனால தான் அவரோட கட்சிக்காரர் மேல பொய் வழக்கு போடப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நான் கடுமையா மறுக்கிறேன். ஏனென்றால் கொலையான மதனுக்கும் குற்றவாளி கூண்டில் இருக்கும் அரவிந்துக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறது. ஊர்ல டெண்டர் எடுக்கிற விஷயத்துல இவர்கள் இருவரும் கடுமையாக சண்டை போட்டிருக்கிறார்கள். அரவிந்திற்கு வர வேண்டிய டெண்டரை மதன் எடுத்ததால் அரவிந்திற்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரவிந்த் மதனை பார்க்கும் இடத்திலெல்லாம் சண்டை போட்டு அடிப்பதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். இவற்றை அந்த ஊர் மக்கள் இந்த கோர்ட்டில் சாட்சியாக பதிவும் செய்திருக்கிறார்கள். எனவே மதனை கொல்வதற்கான முன்விரோதமும் முகாந்திரமும் அரவிந்திற்கு ஏற்கனவே இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மதனை அரவிந்த் கொலை செய்திருக்கிறார். இதை தங்களுக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யுவர் ஆனர். மகாலட்சுமி, உங்களுக்கும் இன்ஸ்பெக்டர் மாரிக்கும் முன்விரோதம் இருந்தா உங்களுக்கு தானே பிரச்சனை வரணும். அதை விட்டுட்டு அரவிந்த் மேல அவர் ஏன் கோவப்படணும்? இதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லையே. யுவர் ஆனர், அரவிந்த் என்னுடைய கணவர். அவர் மேல பொய் கேஸ போட்டு தூக்கு மேடையில ஏத்தி என்ன விதவ கோலத்துல பார்க்கணும். இதுதான் இந்த இன்ஸ்பெக்டர் மாரியோட நோக்கம். அதனால அவரு எனது கட்சிக்காரரான என் கணவர் மீது பொய்யான கொலை குற்றத்தை சுமத்திருக்காரு.